தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளிலும் வெயில் சுட்டெரித்து வருகிறது. வெயிலின் தாக்கம் குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மழை ஒரு தடவை பெஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கண்டினியூஸாக 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்குமே வெயில் அதிகமாக இருக்குது. யாராலுமே வெளில வர முடியல. ஸ்டூடெண்ட்ஸாகவே நாங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ஸில் இல்லைனா மற்ற டைம்க்குலாம் வெளில வரும்போதே கொடை எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அண்ட் பெரியவங்க இல்லைனா ஒரு சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் வெள்ளம் வர மாதிரி இருந்தால் அவங்களுக்கு டிசீனஸ் அப்புறம் ஒரு சில ஹெல்த் கண்டிஷன்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது வெயிலில். செடி மரம் எதுவுமே இல்லை. சிட்டியில் வந்து வாழறது ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது. வெயில் அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில். நேற்று கொஞ்சம் நேரம் வெளியே போனோம். இங்கேருந்து திருவள்ளூர் வரைக்கும் போனோம். எங்கே நாங்கள் ஊழ்ந்துருவோமோ தெரியாதுன்றப்பல 10 இடத்துல உட்காந்து போனோம். நாங்கள் வண்டியில் போனோம். 10 இடத்துலனாலும் உட்காந்து போனோம். வடபள்ளியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். வெயில் முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இடையில மழை பெஞ்சால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கங்கே பந்தல் போட்டிருக்காங்க, அது மூலம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இடையில தண்ணீர் பந்தல் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை வச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோ ஓட்டவும் இல்லை எங்களால். உடம்பே ஹீட் ஆகிடுது. வெயில் அதிகமாக இருக்குது. எங்களால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் ஆட்டோ எடுக்க முடியுது. அதுக்கு மேலே எங்களால் வண்டி ஓட்ட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.